ஆசிரியர்கள் போராடினால் அது நாடு அல்ல சுடுகாடு என சீமான் அவர்கள் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர்களின் ஓட்டு கிடைக்காது என்ற அச்சம் வந்தால் மட்டுமே அவர்களின் கோரிக்கைகளை திமுக அரசு ஏற்கும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினர் கோரிக்கை மாநாடு நடத்தினர். இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சீமான் பேசிய போது, அரசு பணி பாதுகாப்பு என கருதுகிறோம். ஆனால் திமுக அரசு பணியாளர்களை பாதுகாக்காத அரசாக உள்ளது. இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை எடுத்து பெற முடியாது, போராடித்தான் பெற முடியும். அரசை வழிநடத்தும் அரசு பணியாளர்களே போராடினால் அரசு என்ன லட்சணத்தில் இருக்கும்? நாட்டின் எதிர்காலத்தை வகுப்பறைகளே தீர்மானிக்கிறது. ஆசிரியர்களே வீதிக்கு வந்து போராடினால் அந்த தேசியம் எந்த நிலையில் இருக்கும்? தென்கொரியா, ஜப்பான், ஹாங்காங், பின்லாந்து, சிங்கப்பூர் நாடுகள் மட்டுமே கல்வியில் சிறந்து விளங்குகிறது. அங்கு ஆசிரியர்களுக்கு மட்டுமே மரியாதை. அப்படிப்பட்ட ஆசிரியர்களையே போராட வைத்தால் இது நாடு அல்ல சுடுகாடு. 14,000 ஆசிரியர்கள் பணி நியமனம் கேட்டு காத்திருந்தனர். சாராயமே பொருளாதாரம் என திமுக அரசு நம்புகிறது. கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் 10 லட்சம் தருகின்றனர். விடுபட்ட 36 லட்சம் மகளிர் உரிமை தொகையை வழங்குகின்றனர். பிப்ரவரி மாதத்தில் மாணவர்களுக்கு லேப்டாப் தருவதாக கூறுகின்றனர். இவையெல்லாம் தேர்தல் மாயம். அரசு பணியாளர்களின் ஓட்டு கிடைக்காது என்ற அச்சம் வந்தால் மட்டுமே அவர்களின் கோரிக்கைகளை திமுக அரசு ஏற்கும் என பேசினார். இது போன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். நன்றி.